ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டிங் ஃபேனு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைங்க, உடஞ்சி போச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாண்டு வந்து இதில் உட்காரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உடஞ்சி போச்சு, தெரியுதுங்களா? இதை வந்து உட்கார வைக்க முடியாது சொல்லிட்டு ஸ்க்ராப் பண்ணணும்னு நினச்சாங்க. சரி, ஓகே, நான் ரெடி பண்ணி தரேன். உலகத்திலேயே இந்த மாதிரி யாராலும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வரல, பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ முதல் முறையாக நான் தான் பண்ணுறேன். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உடஞ்சி போன பொருட்கள், அதான் இந்த ஃபேன் வந்து தேவையில்லை, யூசேஜ் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நான் எப்படி ரெடி பண்ணுற மட்டும் பாருங்கள், ஓகேவா? இப்போது இது ரெடி பண்ண போகிறோமா? ஸோ இதிலிருந்து இதை முதல்ல செப்பரேட் ஆகிக்கணும், ஓகேங்களா? நான் செப்பரேட் பண்ணிக்கிட்டே இது உடஞ்சி போயிருக்கு. ஸோ இதை தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இது ரெடி பண்ணால் தான் நம்ம ஸ்டாண்டில் உட்கார வைக்க முடியும், ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை, பீஸாக உடஞ்சி போச்சு. இதுக்கு நான் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் இப்போ எடுத்துக்க போகிறேன் நான், ஓகே? இது தேவையான பொருள் என்னென்னு ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். தேவையான பொருள் ஒரு வேட்டர் கேனுங்க, ஓகேவா? இந்த வேட்டர் கேன் வச்சு தான் நான் வேலையை ஆரம்பிக்க போகிறேன், ஓகே? ஸோ என்ன பண்ணுற மட்டும் பாருங்கள். ஸோ இந்த வேட்டர் கேனை ரெண்டாக கட் பண்ணிக்கணும், ஓகே ஓகே. இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. நாம் யோசித்து என்ன வேணால் பண்ணலாம். ஓகே, இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கணும், ஒயரை உள்ளேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். எதுக்குன்னா ஒயர் வந்து உள்ளேருந்து வெளியே வரணும்ல, அதுக்காக. ஸோ நம்ம ஒன்று கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஸோ இந்த ஒயர் எதுக்குன்னா நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது இல்லையா, அதுக்காக. ஸோ நம்ம இப்படி தாங்க லொக்கேட் பண்ண போகிறோம், ஓகேவா? இது என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாகவே ஹீட் பண்ணி இதை வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஒயர் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்துடுச்சு, ஓகேவா? இப்போது இந்த இடத்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே எதுவுமே போகக்கூடாது. நம்ம வந்து கெமிக்கல் போட்டு லாக் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து எதுவுமே உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கம்மை போட்டு இது ஒட்டிடுறோம், ஓகேவா? இதுக்கு தேவையான கம் இருக்குது. ஸோ இது சுற்றி ஒட்டிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படி பிடிச்சேன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் ஆறிடும். இது எதுக்குன்னா, நான் உள்ளே கெமிக்கல் போட்டு மூடும் போது இந்த கெமிக்கல்லாம் உள்ளே போகக்கூடாது இல்லையா, அதுக்காக வந்து இந்த ரெக்சின் போட்டு நான் மூடுறேன். ஸோ கெமிக்கல் போட்டு மூடும் போது உள்ளே எதுவுமே டஸ்ட் ஆகக்கூடாது, உள்ளே ஃபுல்லாக போர்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்சின் வச்சு நான் மூடிக்கிறேன், ஓகே? இப்போது இந்த டேப்பை வச்சு நல்லா சுற்றிடலாம். இந்த டேப் எதுக்குன்னா, நம்ம பண்ணுற ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணணும். இந்த டேப்பு வந்து பிச்சிக்காமல் இருக்கும், கம்மு போட்டிருக்கோம், இருந்தாலும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்னஸாக இருக்கும், ஓகேவா?
ஸோ டேப் போட்டு இந்த இடத்தெல்லாம் பக்காவாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உள்ளே காற்று எதுவுமே போகாது. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த வேட்டரை கேனை ரெடி பண்ணி உள்ளே சொரியாச்சு. ஓகேங்களா, தேவையான அளவு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாகவே நம்ம இதை இப்போ தாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கே வந்துக்கிறோம். இது ஃபுல்லாகவே அரெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி அரெஸ்ட் பண்ண போகிறோம்னா, ஹீட் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே ஹீட் பண்ண போகிறோம். இது டைட்டாக பிடிச்சிக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதை ஹீட் பண்ணி உள்ளே சொறி விட்டுருவோம். வேலை சூப்பராக இருக்கும், பார்த்துட்டே இருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, டைட்டாக பிடிச்சிக்கும். இப்போது நம்ம வேலை வந்து பார்த்தீங்கன்னா 100% சூப்பர் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ரொம்ப ரொம்ப க்ரிப் ஆகிடுச்சு. ஓகேவா, இதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். இந்த பேக்கை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம், டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுல்ல. கொஞ்சம் மேலே தூக்கிப்போம். இப்போ என்ன ஆச்சு, இந்த இடம் உடஞ்சதில்ல, ஃபுல் டைட் ஆகிடுச்சு. இப்போ இது ஃபுல் பேலன்ஸ், ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை எடுத்துன்னு போயிட்டு ஹீட் பண்ணி உள்ளே சொருவி விட்டுட்டா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா, ஸோ அதை தான் பண்ண போகிறேன். இப்போ இந்த பைப் வந்து இது உள்ளே அனுப்பணும். கொஞ்சம் லூஸாக இருக்குது, ஒரு 1 mm லூஸாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ. ஓகே, அதுக்கு டேப் எடுத்து லைட்டாக 1 mm இருக்கிறதுனால கொஞ்சம் அழுத்தி டைட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா, இப்போது இதுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு டைட்னஸ் கிடச்சிச்சு. இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா, இது அப்படியே உள்ளே விடக்கூடாது. ஸோ அதுக்கும் ஒரு லாக் போடணும். ஓகேங்களா,
இப்போ என்ன பண்ண போகிறேன், இது உள்ளே இருக்க போகிறேன் இல்லையா, ஸோ இது கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிப்போம், கொஞ்சம் லூஸ் பண்ணுவோம். லூஸ் பண்ணால் தான் இது உள்ளே போகும். சூப்பர். பக்கா உட்காந்துச்சு ஃபவுண்டேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு தேவையானதை பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த மேட்சிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியக்கூடாது இல்லையா, இதுக்கு மேலே வந்து அழகாக நம்ம டிசைன் மட்டும் பண்ணிட்டா நம்ம ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ லைட்டாக ஆடுதுல்ல, இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா டைட் பண்ணுற மாதிரி கிரிப் பேண்டு இதுக்கும் லாக் பண்ணி விட்டுட்டுனா சூப்பர் ஆகிடும். ஓகேங்களா? நான் ஃபேன் ஓடுறத காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் டைட் பண்ணிடுறேன். எங்கெல்லாம் லூஸாக இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹீட் பண்ணால் அப்படியே அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைட் ஆகிடும். ஏன்னா பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்ல, அதுக்காக. ஓகே, ஸ்ட்ரைட்டாக இருக்கு. ஓகே, ஸ்ட்ரைட்டாக பக்காவாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஃபேன் பார்க்குறது ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நல்லா போனே இருக்கக்கூடாது, அதுக்காக பண்ணு. ஸோ ஒரு வாட்டர் கன்னை வச்சு நம்ம டைட்டான ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. இது உடையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, எம்சியில் எடுத்து இந்த கழுத்து பகுதியாண்ட லைட்டாக வச்சு லைட்டாக ஒரு லேயர் மட்டும் போட்டுங்க. ஏன் கேட்டிங்கன்னா இந்த கழுத்து பகுதி லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். அது கிரிப்பாக பிடிக்கிறதுக்காக இந்த கழுத்து பகுதியில் மட்டும் எம்சியில் மட்டும் தடி விட்டுச்சு, கல் மாதிரி ஸ்டிப்பாக பிடிச்சிக்கும், பெண்ட் ஆகாது. ஓகேங்களா? எக்ஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் எம்சில் போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பைப்புக்கு சுற்றுற டேப்பு. ஓகே, இது சுற்றிட்டேன்னு வச்சிங்களா பார்க்கறதுக்கு அழகாக நீட் ஆகிடும். ஸோ அதை தான் இதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இல்லை பரவாயில்ல, பார்க்கறது தான் பாருங்கள். ஏன்னா வந்து நானே வீடியோ எடுத்துக்கிட்டு நானே போட்டுக்கிட்டு இருக்கேன்னா கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ ஒயிட் டேப்பு ஃபுல்லாகவே சுற்றியாச்சு. பார்த்துக்க ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. சூப்பர், லைக் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ ஃபேன் எப்படி ஓடுறது மட்டும் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செம்ம டைட் ஆகிடுச்சு. இதை எடுத்து மாட்டிட்டா வேலை ஓவர். ஓகேங்களா? சரி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். இப்போ ஏன் மாட்டலைன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, பக்காவாக இருக்குது. ஸோ வெயிட்லாம் பக்காவாக தாங்கும். ஓகே, இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். இதை ஓடுறத லிங்க் கொடுக்குறேன், ஷார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகேங்களா?